இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில இளைஞரணி தலைவர் எஜ்ஜி சூர்யா இணைந்திருக்கிறார். சார், நீதிமன்றம் உத்தரவிட்டும் தீபத்துள்ள கார்த்திகை தீபம் ஏற்றப்படலை. இப்போ மீண்டும் உத்தரவிட்டிருக்காங்க 10 பேரோட சென்று தீபத்தை ஏற்றணும் அப்படின்ட்டு. அங்கு ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கு. அரசு அதிகாரிகள் தங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுவதா சொல்றாங்க. உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பை நடைமுறைப்படுத்தக்கூடாதுங்கிறத உறுதியா இருந்திருக்கா இந்து சமய அறநிலையத்துறையும் அரசும்? இருக்கும். பக்தர்கள் எல்லாரும் நூற்றாண்டுகள் கழித்து தீபத்தூண்ல தீபம் ஏற்றுவதற்கு ரொம்ப ஆவலா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். ஆனா 6 மணிக்கு நீதிமன்ற தீர்ப்பு சொன்னது போல அங்க விளக்கை ஏற்றாமல் எப்போதும் மோட்ச தீபம் ஏற்றக்கூடிய இடத்திலேயே விளக்கை ஏற்றி நீதிமன்ற அவமதிப்பை செய்திருக்கின்றது தமிழக அரசாங்கமும் இந்து அறநிலைத்துறையும். உடனடியாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை நகர்வு இப்போது வழக்கு தொடுத்தவரையே பாதுகாப்புடன் சென்று தீபத்தை ஏற்றுவதற்கான அனுமதியை வழங்கி இருக்கின்றது. இதை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த பிரச்சனைக்கும் இங்க இருக்கக்கூடிய பதற்றமான சூழ்நிலைக்கும் முழுக்க தமிழக அரசாங்கம் மட்டுமே காரணம். நீதிமன்ற தீர்ப்பு வந்தால் அதை நடைமுறைப்படுத்துவது மட்டும்தான் அரசாங்கத்தினுடைய வேலை. அதை ஆராய்வதற்கோ இல்லை அப்பீல் செய்வதற்கோ காலக்கெடு இருக்கின்றது. அப்போது செய்யாமல் இப்போது பதற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இது போன்ற தடங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அடிவாரத்தில் நாங்கள் சூழ்ந்து காத்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இந்த விளக்கு ஏற்றப்படும். அதை பார்த்துவிட்டு தான் நாங்கள் செல்வோம் என்று உறுதி பூண்டுள்ளோம். தமிழக அரசிற்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்து அறநிலைத்துறைக்கும் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்களுக்கும் இது இந்துக்களிடம் இருந்து பெறக்கூடிய மிகப்பெரிய சவுக்கடியாக இது இருக்கும். அந்த நேரத்திற்காக காத்து கொண்டிருக்கிறோம். சற்று நேரத்தில் தீபம் ஏற்றப்படும். மக்கள் விரும்பாத பல திட்டங்களை நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை காரணம் காட்டி அரசு நடைமுறைப்படுத்துது. ஆனா இப்போ நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு, ஆனால் அதை நடைமுறைப்படுத்தல. கோவில் நிர்வாக அதிகாரிகளே நீதிமன்ற உத்தரவை பின்பற்றவில்லை என்று நீதிபதியே அதிருப்தியை தெரிவிச்சிருக்க காரணம் இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? ஏன் அரசு நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்தல? கூட கோவிலுக்கு வந்தோம். திமுக இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள், இந்த பகுதியை சேர்ந்த நிர்வாகிகள், கோவில் இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் எல்லோருக்கும் இந்த தீர்ப்பின் மூலம் மிகப்பெரிய மகிழ்ச்சி தான். அவங்க தீபத்தை ஏத்தணும் தான் அவளோட இருக்காங்க. மேலிருந்து வரக்கூடிய பொலிட்டிக்கல் பிரஷர், அங்கே சிறுபான்மை ஓட்டுகளுக்காகவும் வாக்கு வங்கி அரசியலுக்காகவும் மீண்டும் இது போன்ற இந்து விரோத செயல்களை திமுக தலைமை செய்து வருகின்றது. அதை அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களும் விரும்பவில்லை என்பதுதான் உண்மை. நிச்சயமாக இவை அனைத்திற்கும் சேர்ந்து 26 தேர்தலில் பாடம் புகட்டப்படும். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும். ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.